12ஆம் வகுப்பு தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவர பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் தற்போது மற்றொரு கட்டமாக 12ஆம் வகுப்பு தேர்வு முறையிலும் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு அறிவிப்பு மிக விரைவில் வெளியாக இருக்கின்றன. அதன்படி தற்போது 11ஆம் வகுப்பிற்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் 200 மதிப்பெண்கள் என 1200 மதிப்பெண்கள் இருக்கின்றன. அதேபோன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் இருக்கிறது. தற்போது இதனுடைய மொத்த மதிப்பெண்களை 200க்கு பதிலாக 100 மதிப்பெண்களாக குறைப்பதற்கு கல்வித்துறை முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தம் 600 மதிப்பெண்கள், 12ஆம் வகுப்பில் மொத்தம் 6 பாடங்களுக்கு 600 மதிப்பெண்கள் என 2 மதிப்பெண்களையும் கணக்கிட்டு ஒட்டுமொத்தமாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 1200 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் எடுத்த ஒரு மதிப்பெண்களை அந்த மதிப்பெண் சான்றிதழில் இடம்பெறும் வகையில் இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தேர்வு முறையில் அந்த தேர்வு நேரம் குறைக்கப்பட இருக்கிறது. தற்போது 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு நேரம் என்பது 3 மணி நேரமாக இருக்கிறது. இந்த நேரம் 2.5 மணி நேரமாக குறைக்கப்பட இருக்கிறது. மேலும் அந்த தேர்வு முறையில் வினாத்தாள் முறையிலும் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது அப்ஜெக்டிவ் டைப் எனப்படும் கொள்குறி வகையிலான கேள்விகள், அதாவது 4 விடைகள் கொடுக்கப்பட்டு சரியான விடையை தேர்வு செய்ய வேண்டும் என்ற வகையிலான ஒரு புதிய முறையும் இந்த பொதுத் தேர்வில் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதே போன்று மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்கக்கூடிய வகையிலான ஒரு தேர்வு முறையும் கொண்டு வரப்பட இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அரசாணை மிக விரைவில் வெளியாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் சங்கரன்.